குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர். ஸோ இன்னைக்கு நம்மளோட ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லேர்னிங் வீடியோ நம்பர் 3. ஆல்ரெடி 2 வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் இன்னும் லைக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லைக்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஸோ ரெகுலராக நான் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் வீடியோ. இந்த வீடியோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது. நான் சொல்லிட்டேன், ஒரு 10 வீடியோஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 10 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில், ஓரளவுக்கு இல்லை, மற்றவங்களோட உங்களுக்கு பெட்டராகவே உங்களுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம், கேண்டில்ஸோட மொமெண்டம் என்ன சொல்ல வருது, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற டாபிக் என்னன்னா, லேர்ன் த சார்ட் லாங்குவேஜ். சார்ட் உங்களுக்கு இன்னும் சொல்ல வருது. மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் ஸ்டிக்கில் அந்த சார்ட், அந்த கேண்டில் ஸ்டிக் உங்ககிட்ட பேசுது. அது இந்த லாங்குவேஜ் நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை ட்ரேட் எடுக்க முடியுமே தவிர, அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியலன்னா ட்ரேட் எடுக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாட்டு ரெட்டு வருது, க்ரீன் வருது, க்ரீன் வருது, ரெட்டு வருதுலாம் பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அந்த ரெட்டு க்ரீனில் என்ன நடக்குதுன்றது தான் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். மைண்டில் வச்சுக்கோங்க, பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணுங்க. நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன். அடுத்த ஒரு 15-20 மினிட்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போது. வாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? சப்போஸ் கண்டிஷன் நம்பர் 1, ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். உங்கள் முன்னாடி ஒரு இப்படி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒரு க்ரீன் கலர் கேண்டில், பிக் க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. ஓகே, ரைட். ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் வீக் இப்படி இருக்குது. ரைட். ஓகே, நவ் கண்டிஷன் 1, இந்த க்ரீன் கலர் கேண்டில்குள்ளேயே நல்லா பாருங்க. கண்டிஷன் நம்பர் 1, இந்த க்ரீன் கலர் கேண்டில்குள்ள அனதர் கேண்டில் உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்த கேண்டில் லைக் இப்படி ஃபார்ம் ஆகுது. அடுத்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகுது. நல்லா பார்த்துருங்க, நல்லா பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஃபார்ம் ஆகுது. திரும்ப அடுத்த கேண்டில் இப்படி, நவ் இப்படி, இப்படிலாம் ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க. டயக்ராம் நல்லா இருக்கோ இல்லையோ, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்க சார், ஒரு பிக் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணி அக்யூமுலேட் பண்ணுறாங்க. இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணக்கூடாது, லோவை பிரேக் பண்ணக்கூடாது. கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. க்ரீன் கலர் கேண்டில் ஹையிலேருந்து கீழே வருது, அக்யூமுலேட் ஆகிட்டு மேலே போகுது. ஸோ இதோட ஹை எப்போ பிரேக் ஆகுதோ, எப்போ பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகுதோ, இம்மீடியட்டாக நீங்கள் கால் சைட், எந்த சைட்? கால் சைட் போகலாம். நல்லா பாருங்க, முக்கியமான விஷயம். இந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த கேண்டில் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் இருக்கலாம். இது 30 மினிட்ஸாகவும் இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம், 1 டேவாக இருக்கலாம், 1 வீக்காக இருக்கலாம், 1 மந்த்தாக இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளேயே இப்படி சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகுதுன்னா, எவ்வளோ கேண்டில் சஸ்டெயின் ஆகிருக்கோ அவ்வளோ பிக் பிளாஸ்ட், அவ்வளோ பெருசாக வெடிக்கும். நான் லைவாக இப்போ காட்ட போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் இது உள்ளே சஸ்டெயின் ஆகுதோ கேண்டில்ஸ், இதுக்குள்ளேயே பையிங் நடந்திருக்கோ அவ்வளோ பெருசாக வெடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிஷன் நம்பர் 1, மார்க்கெட் கீழே வரைக்கும் வருது, இந்த லோவை பிரேக் ஆகலை. நல்லா பாருங்கள், இந்த லோவை பிரேக் ஆகலை, மார்க்கெட் இன்னமும் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது அப்படின்னா எவ்வளோ கேண்டில் இருக்குது பாருங்கள். இவ்வளோ கேண்டிலோட பிளாஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கண்டிஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ எப்போ என்ட்ரி போடணும், எப்போ இதை பிரேக் அவுட் கொடுக்குதோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண வேண்டும். சிஇ கால் சைட் பை பண்ண வேண்டும். நீங்கள் 1 ஹவர் கேண்டில் வச்சு இதை பார்க்குறீங்கன்னா 1 ஹவர் கேண்டில் பிளாஸ்ட் அப்போ நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 30 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறீங்களோ 30 மினிட்ஸ், இல்லை 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்க்குறீங்களோ 5 மினிட்ஸ். இன்னைக்கு நான் கொடுக்கறது லேர்ன் த சார்ட் லாங்குவேஜ். இது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் ஓப்பன் இங்கே ஆச்சு, ஓப்பனிங் கீழே ஆச்சு, க்ரீன் கலர் கேண்டில் சொன்னேன், ஓப்பனிங் இங்கே ஆச்சு, கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணி இல்லை,
மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து புல்லிஷ் வியூ வந்துருச்சு. புல்லிஷ் வியூ வந்தோடனே என்ன ஆகுது? ஸோ புல்லிஷ் வியூன்னு தெரிஞ்ச உடனே யாராவது ஹையர் ப்ரைஸில் வாங்குவாங்க? டெஃபினட்டாக வாங்க மாட்டாங்க. இந்த ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக பேரம் பேசி கம்மி பண்ணி ஒரு கீழே வந்து ஒரு பெரிய லாட்டில் பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல எப்போ பிரேக் ஆகுதோ த பிளாஸ்ட் வில் பி ஹெவி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் இங்கே வந்ததோ இந்த மூவ்ஸு அப்படியே மேலே கிடச்சிரும். இந்த மூவ்ஸ் என்ன நடக்கும்? இது அப்படியே இந்த மூவ் உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே கிடச்சிரும். எவ்வளோ இது மூவ் ஆகிருக்குதோ ஓகே, இந்த மூவ்ஸ் அப்படியே மேலே கிடச்சிரும். கண்டிஷன் நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேர்ன் த சாட் லாங்குவேஜ். லெசன் 3. ஸோ வாட் இஸ் த செகண்ட் கண்டிஷன்? ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன பாருங்க. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஜஸ்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, so condition number 2, same big candle, okay, same big candle, மார்க்கெட் இதே மாதிரி அக்யூமுலேட் ஆகுது, மேலே போகுது, திரும்ப அடுத்த ஒரு இது இதே லெவலில் அக்யூமுலேட் ஆகுது வச்சுக்கோங்க. இப்படி வச்சுப்போம். ஓகே, இப்படி வச்சுப்போம். ஆனால் மார்க்கெட் இந்த பிக் கேண்டோட 50%, இந்த பிக் கேண்டோட 50%, நீங்கள் பாருங்கள், ஹைலேருந்து லோ மைனஸ் பண்ணி 50% கிடச்சிரும். என்ன கேண்டில் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்ன கேண்டில் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதோட 50%ல் வந்து இந்த 50%லேருந்தே மார்க்கெட் ரீட்ரேஸ் ஆகிருக்குது. ரீட்ரேஸ்னால் இந்த இடத்துல பையிங் வந்துட்டு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஐ மீன் பையிங் நடந்திருக்கு. கீழே வந்து இந்த இடத்துல டச் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு 50%ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது. கண்டிஷன் நம்பர் 2, ப்ரொவைடட் இந்த ஹையை எப்போ அது பிரேக் ஆகுதோ நீங்கள் மார்க்கெட்டில் தைரியமாக இந்த ஹையை பிரேக் ஆகும்போது அப்பான் தட் நீங்கள் பை பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பை பண்ணுங்க. ஓகே, 2 கண்டிஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன், மார்க்கெட்டில் ஹெவியாக கீழே வந்து இந்த லோ பிரேக் பண்ணாமல் போகுது. இதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ டூஸ் சொல்கிறேன், டோன்ட்ஸ் வந்து கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டீங்க நீங்கள் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. என்ன பேசுது சார்ட் உங்ககிட்ட ஏதோ சொல்ல வருது, அதை ட்ரை பண்ணுங்கள். லாங்குவேஜ் இதை விட்டா மக் அடிக்கிறாங்க, எல்லாரும் மக் அடிக்கிறாங்க. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், புல்லிஷ் என்கல்ஃபிங், பேரிஷ் என்கல்ஃபிங், அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சிமெட்ரிக்கல் பேட்டர்ன், இது எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக சொல்கிறேன், சிம்பிள் லாஜிக். லேர்ன் த சார்ட் லாங்குவேஜ். ஓகே, ஸோ 50% வந்துட்டு எப்போ இது பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போது இந்த இடம் அதே மாதிரி பிளாஸ்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் இதில் சஸ்டெயின் ஆகிருக்கோ ஓகே, அதோட மூவ் உங்களுக்கு மேலே கிடைக்கும். ஓகே, டெஃபினட்டாக கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ண ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அது எந்த மூவாகவும் இருக்கலாம், 5 மினிட்ஸாக இருக்கலாம், திரும்ப சொல்கிறேன் 5 மினிட்ஸாக இருக்கலாம், 15 மினிட்ஸாக இருக்கலாம், இல்லை ½ hour 1 hour கூட இருக்கலாம். உங்கள் இஷ்டம். எவ்வளோ லாங்கர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஆகுதோ அவ்வளோ டைம் ஃப்ரேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கண்டிஷன் நம்பர் 2. வாங்க நம்ம கண்டிஷன் நம்பர் 3 பார்ப்போம். ஸோ கமிங் பேக் டு கண்டிஷன் நம்பர் 3, ஒரு பெரிய க்ரீன் கேண்டில். ஓகே, இதுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா இன்சைட் கேண்டில் இப்படி வரும் பாருங்கள். இது இன்சைட் கேண்டில் எப்படி வரும், இதோட அடுத்த கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதோட அடுத்த கேண்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகே, அதோட சின்னது இப்படி வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட், இதுக்கும் இந்த மாதிரி விக்கு இருக்குன்னு வச்சுப்போம். சும்மா ஜஸ்ட் ஒரு விக்கு உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நான் போகிறோம். இதுக்குள்ளேயே இன்சைட் கேண்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாரி, இது இன்சைட் கேண்டில் வச்சுப்போம். ஜஸ்ட் சின்ன விக்கு, நம்ம அந்த விக்கை எரேஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதை வந்து என்ன புரிஞ்சுப்பீங்க, உள்ளுக்குள்ளேயே கேண்டில் இன்சைட் கேண்டில். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து இப்படி கோடை போடுவீங்க பாருங்கள். இப்படி போட்டுட்டு சார் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், மார்க்கெட் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இருக்குது, உடனே என்ன பண்ணுவீங்க, தியரி என்ன சொல்லுது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் பையிங் போயிடுவீங்க. ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட்.
நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். இதுக்கு உடஞ்சா நான் பை போகவே மாட்டேன். போக மாட்டேன். இது உங்க தியரி சொல்லுது. புக் லாங்குவேஜ் சொல்லுது. ஆனா நான் போக மாட்டேன். எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்ப எங்க தான் சார் போகணும்? அகைன் த சேம் திங். இப்போ நினைச்சு பாருங்க. இப்படி பிரேக் அவுட் கொடுக்கும். திரும்ப ரீடெஸ்ட் ஆகும். திரும்ப மெதுவா மேலே போகும். எனக்கு இது தேவையில்லை. நீங்க எல்லாம் இங்கே எடுப்பீங்க. ஐ வாண்ட் என்ன அகைன் சேம் இந்த ஹை. சேம் இந்த ஹை. என்னது? இந்த ஹையை பிரேக் ஆகி எனக்கு மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நான் இதில் கால் சைடு போக மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ கண்டிஷன் நம்பர் 3 என்னன்னா, மார்க்கெட் இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல பை எடுப்பீங்க. ரைட்? பட் நான் இந்த இடத்துல பை எடுக்க மாட்டேன். இந்த இடத்துல போயிட்டு இது வரைக்கும் போவீங்க. நோ, எனக்கு உள்ள எவ்வளோ பெரிய பிளாஸ்ட் நடக்குது பாருங்க. எனக்கு ஒரு ஆக்சுவல் மூமெண்ட் இதுக்கு மேலே தான் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் புக் லாங்குவேஜ் உங்களுக்கு சொல்லித்தரல. இதுக்குள்ளே அக்யூமுலேட் ஆக விடுங்க. எவ்வளோ நடக்குதோ அவ்வளோ நேரம் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மூவ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற மூவை கேப்சர் பண்ணுங்க. மார்க்கெட் எப்போ இதுக்கு மேலே இப்படி க்ளோஸ் ஆகுதோ அப்போ பாருங்க, இவ்வளோ உள்ளுக்குள்ளே இருந்து அமைதியாக இருக்கிற தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்புனா மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்க உங்களோட பயர், அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து பிளாஸ்ட் ஆக ரெடியாக இருக்கும்போது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த மூவ் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த தேர்ட் கண்டிஷன், இந்த 3 கண்டிஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த 3 கண்டிஷன் நான் லைவாக சார்ட்டில் காட்ட போகிறேன். ஸோ இது இன்னமும் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட டோன்ஸ் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ 3 கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கீழே வந்துட்டு கீழே லோவை பிரேக் பண்ணாமல் போகுது. செகண்ட் கண்டிஷன் 50% வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு போகுது. தேர்ட் கண்டிஷன் உங்களுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு போகுது. ரைட்? ஓகே. ஸோ வாங்க நம்ம சார்ட்டில் அது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் முன்னாடி பாருங்கள், கம்பெனி பேர் வந்து KSCL, காவேரி சீட் கம்பெனி. உங்கள் முன்னாடி இருக்க டே கேண்டில் சார்ட். ஓகே, இதோட ஹையை பாருங்கள். சாரி, 1 மினிட். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க KSCL காவேரி சீட் கம்பெனி. ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க. கண்டிஷன் 3 கண்டிஷன்லையும் இதில் காட்டுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இதோட ஹை பாருங்க. இந்த ஹையில் என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் போயிட்டு அப்படியே அக்யூமுலேட் ஆயிருக்கு. எவ்வளோ நாள்? 1 2 3 4 5 6 இந்த ஹை பாருங்க. இந்த ஹை, திஸ் இஸ் த ஹை. எது ஹை? நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஹை. இந்த ஹையை மார்க்கெட் பாருங்க 50%க்குள்ளேயே அடங்கிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஹையை க்ளோஸ் ஆயிருக்கு. எவ்வளோ நேரம் இதுதான் 50%. இங்கே வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த 50%. இந்த பெரிய கேண்டலோட 50%க்குள்ளேயே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆயிருக்குது. மார்க்கெட் பிளாஸ்ட் கொடுத்தோன்னா எங்கே போயிருக்கு பாருங்க. ஓப்பனிங் இது வந்து 503 503லேருந்து மார்க்கெட் டக்குன்னு போன ஹை வந்து 550 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, சில பேர் இந்த பேட்டர்ன் வந்து ஃபிளாக் பேட்டர்ன், போல் பேட்டர்ன் சொல்றீங்க. மக்கடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஏன் ஆச்சுன்றதான் இங்கே புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, இங்கே வந்திருக்கு பாருங்க. இது என்ன நடந்திருக்கு பாருங்க. செகண்ட் கண்டிஷன் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பாருங்க. மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாமல், இங்கே பாருங்க, இந்த க்ரீன் கலர் லோவை பிரேக் பண்ணவே இல்லை பாருங்க. கீழே பாருங்க, வந்து கீழே வரைக்கும் அக்யூமுலேட் ஆகி எப்போ இது பிளாஸ்ட் ஆகுதோ நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ நேரம் உள்ளே இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7 8 இது மேலே பாருங்க. எப்போ இதுக்கு மேலே இதாகிடுச்சு உடனே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பெரிய கேப் அப். எப்போ எடுத்துகிற பெரிய கேப் அப். ஓகே, 460 இதோட ஹை பாருங்க. ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட ஹை பாருங்க. இதோட ஹை வந்து 444.40. இந்த ஹெச்னு மேலே போட்டுருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஹெச்னு போட்டு பாருங்க. அதை பாருங்க, 444.40. அதே மாதிரி இதை க்ளோஸ் பாருங்க. இந்த கேண்டல் க்ளோஸ் பாருங்க, 449. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? 449. ஸோ 444க்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருச்சு டே கேண்டில் 19th October. இம்மீடியட்டாக ஓப்பனிங்கே பாருங்கள்
ட்ரிபிள் 449 விடுங்க. 449 ஸ்ட்ரெயிட்டா ஓப்பனிங்கே நேரா உங்களுக்கு 459. ஐ மீன் ஓப்பன் இங்க பாருங்க. ஓப்பன் 460ல ஓப்பன் ஆயிருச்சு. 11 பாயிண்ட் கேப் அப்லயே ஓப்பன் ஆயிருச்சு. சார் கான்செப்ட்ட மனப்பாடம் பண்ணாதீங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. நான் மேல போறேன் அப்படின்ன உடனே மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சு. மேல போச்சு. இங்க இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் இங்க குளோஸ் ஆச்சு. இதே பிரைஸ்ல இந்த இந்த ஹைக்குள்ளவே எல்லாம் அவங்க ப்ராடக்ட் அக்குமுலேட் பண்ணாங்க. திரும்ப கீழ வந்துச்சு. ஆனா க்ளோஸ் குடுத்துச்சா? இதோட ஹைல க்ளோஸ் குடுக்கல. கீழ வந்து இந்த லோவ பிரேக் பண்ணாம லோ வரைக்கும் வந்து பையிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவா போச்சு. மெதுவா போச்சு. எப்ப இந்த ஹைக்கு மேல இது க்ளோஸ் குடுத்துருச்சோ, இம்மீடியட்லா கேப் அப். பெரிய கேப் அப். ஸோ 2 கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். 3வது கண்டிஷன் அத நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 3மே நான் இங்க போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கொஞ்சம் உழைங்க. கொஞ்சம் உழைச்சு ட்ரை பண்ணுங்க. எங்க அது 3 கண்டிஷன் வந்திருக்கு. என்ன கண்டிஷன் நான் சொல்லிக் குடுத்துட்டேன். மார்க்கெட் 50% வந்துட்டு போறதும் நான் சொல்லிக் குடுத்துட்டேன். மார்க்கெட் கீழ வரைக்கும் வந்துட்டு போறத சொல்லிக் குடுத்துட்டேன். ஓகே. 3 ட்ரையாங்கிள். சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அத நீங்க பாருங்க. சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள்ல நீங்க பாருங்க. பார்த்து அது எங்க இருக்கு? நான் சொன்ன இது 3 கண்டிஷன்ஸும் கரெக்ட்டா இருக்கா மார்க்கெட்லன்னு ட்ரை பண்ணுங்க. இது நீங்க உடனே கேட்பீங்க, சார் 1 டே தான் ஆகுமா? நீங்க 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் எதுல வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு சூட்டான டைம் ஃப்ரேம்ல என்னோட ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா மட்டும் நீங்க தாராளமா ட்ரேடுக்கு போகலாம். அந்த ஸ்டாக்க நீங்க பை பண்ணலாம். என்கிட்ட நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்பீங்க. நெறைய வியூவர்ஸ் கமெண்ட்ஸ்ல கேட்கறீங்க. சார் இது எனக்கு இந்த இது சொல்லுங்க. இது லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுங்க. ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுங்க. ஸோ அவங்கலாம் நீங்க டே கேண்டில வச்சு இந்த மாரி பாருங்க. மந்த்லி கேண்டில் வச்சு பாருங்க. இல்லாட்டி குவார்ட்டர்லி கேண்டில் வச்சு பாருங்க. எத வேணா வச்சு பார்த்துட்டு, அந்த மூவ்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிளா இருந்ததுன்னா, நான் சொன்ன மாரி கிரீன் கலர் கேண்டில் தேடுங்க. ஏன்னா, உங்களுக்கு இதெல்லாம் நார்மல் ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் தேடுறீங்க. ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸ்டாக்ஸ்லலாம் நீங்க பையிங் தான் பண்ண முடியும். ஓகே. இருக்கான் இங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். பிளாஸ்ட்லாம் பெருசா இருந்திருக்கும். நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் கிளியரா இருக்கும் பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் எப்போ இதுக்கு மேல க்ளோஸ் குடுத்தா தான் போகணும்னு. ரைட்? கண்டிஷன்ஸ்லாம் வரும். இங்க பாருங்க. இந்த கண்டிஷன்ஸ பாருங்க. பாருங்க. ஸோ டோன்ட்ஸ் என்ன? நல்லா பார்த்தோம். டோன்ட்ஸ் என்ன பண்ணணும்? நல்லா பாருங்க. டூஸ் எல்லாம் சொல்லிட்டேன். டோன்ட்ஸ் முக்கியமான விஷயம். எப்ப இந்த மாரி ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் ஆகுதோ, மொத அட்டெம்ப்ட் வெளிய பிரேக் அவுட் ஆகுதோ, இந்த அட்டெம்ப்ட்ல ட்ரேட் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். மொத அட்டெம்ப்ட்ல இங்க மேல போய் க்ளோஸ் குடுக்குது பார்த்தீங்களா? அந்த டைம் நீங்க ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. இதுதான் டோன்ட்ஸ் இது. இந்த பெரிய கேண்டில் கிரீன் கலர் கேண்டில்ல கால்லே அடுத்த இது இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னு வைங்களேன். இது ஃபேக் பிரேக் அவுட். இதுல எடுக்கக்கூடாது. மார்க்கெட் அக்யூமுலேட் ஆக விடுங்க. நல்லா அக்யூமுலேட் ஆக விடுங்க. ஓகே. நல்லா அக்யூமுலேட் திரும்ப ஒரு ஹையர் கேண்டில் வருது பாருங்க. இங்க பாருங்க. இந்த இந்த கேண்டில் தான் எப்பவுமே மெயின் கேண்டில். மதர் கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஓகே. எப்போ இதோட பிரேக் அவுட் ஆச்சோ நீங்க அதுக்கப்புறம் நீங்க போகலாம். கண்டிப்பா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு நல்ல மூவ்ஸ் கிடைக்கும். ரைட்? மொத கேண்டில்ல வரும்போது அக்யூமுலேட் ஐ மீன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுக்கக்கூடாது. நீங்க பாருங்க. கண்டிப்பா அது பாருங்க பிரேக் அவுட் ஆச்சு. மொத கேண்டில் போகுது. வேண்டாம். எனக்கு வேண்டாம். விட்டுருங்க. அந்த ஸ்டாக்கே விட்டுருங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நீங்க பெரிய கேண்டிலா பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன். உங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. ஸோ நீங்க சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட வியூஸை கொடுங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன். இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு ஸ்டாக்ஸில் வேணாலும் இதை போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பிக்கர் டைம் ஃப்ரேம் நீங்கள் போகிறீங்களோ அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் இருக்கும். எவ்வளோ பிக்கர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதோ அவ்வளோ பெருசாக உங்களுக்கு மூவ்ஸ் இருக்கும்.
ஸோ தேங்க்யூ. இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் இங்கேருந்து ஹை இதுக்குள்ளேயே டான்ஸ் ஆடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது. கொடுத்தோன்னே மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மூவ்ஸ். அதே மாதிரி பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கு பாருங்கள் இந்த இது பெரிய க்ரீன்குள்ளேயே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணல. லோவை பிரேக் பண்ணால் உள்ளே சஸ்டெயின் ஆச்சு. அதுக்கப்புறம் இதோட ஹையை பிரேக் ஆச்சு. இதோட ஹையை பாருங்கள் இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சு. இங்கேருந்து பாருங்கள் 90 ரூபாயிலேருந்து எங்கே போச்சு பாருங்கள். ஏர்கான் IRCON இன்டர்நேஷ்னல் 90 ரூபாயிலேருந்து எங்கே மேலே போச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் போச்சா ஸ்ட்ரைட்டாகவே மேலே 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 பாருங்கள். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா இந்த ஹை பாருங்கள் இதுதான் அதோட ஹை, ரைட்? இதுதான் அதோட ஹை. இந்த ஹை பாருங்கள், இந்த ஹை, இது லோ. இந்த ஹையை உடைக்காமல் மேலே பாருங்கள் எவ்வளோ நேரம் உள்ள எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆயிருக்கு. எவ்வளோ நாள் இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் எவ்வளோ நாள்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது 3 மேலேருந்து 3 மேலேருந்து கிட்டத்தட்ட 20 ஜூலை, அதாவது 3 மாதம். மே டு ஜூன், ஸோ ஜூன் டு ஜூலை, ஸோ 2 மாதம். ஸோ 2 மாதம் கழிச்சு பிளாஸ்ட் ஆச்சு. இதோட ஹை பார்த்துக்கோங்க. இதோட ஹை வந்து 87.95, ஸோ 88 ருபீஸ். 88 ருபீஸ் பிரேக் அவுட் ஆச்சு. எவ்வளோ பெரிய மூவ் கொடுத்துட்டு பாருங்க. 88 ருபீஸில் போயிட்டு கண்டினியூஸாக மேலே தான் ஒரு பெரிய நிற்கவே இல்லை. நிற்காமல் 135 இன்னமும் அது ஹையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை சர்ச் பண்ணணும், தேடணும். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஒன்ஸ் அகைன் ஐ எம் சேயிங், இந்த வீடியோ லிங்க்கில் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட யூடியூப் சேனல் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ ப்ளீஸ் கிளிக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அங்கே டெய்லி மார்க்கெட்டோட லைவ் அனாலிசிஸ் நம்ம கொடுப்போம். அந்த இதில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேட் எடுக்க வேணால் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். All the best. Take care. Bye-bye and happy trading. And thank you from your professor. Wait for the lesson number 4. Bye-bye.